இந்த மாவட்டத்துல விவசாயம் சார்ந்த தொழில் என்னது? ஆடு வளர்ப்பு. ஆடு வளர்ப்பு கம்மிதான், ஆனா கறவை மாடுகள் அதிகமா இருக்குதா? எல்லார் வீட்லயும் 1-2 மாடுகள் இருக்கு. கறவை மாடு இருக்குது. அடுத்தது கோழிப்பண்ணை. கோழிப்பண்ணை நிறைய பேர் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 200 கோழிப்பண்ணையாவது இருக்குமா? இருக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? கோழிப்பண்ணை எல்லாம் இருக்குது. கோழி எப்படி இன்னைக்கு கோழி முட்டை போட்டா நாளைக்கு வளர்ந்துருமா? எத்தனை நாள் ஆகும்? 40 நாளாவது குறைஞ்சது ஆகும். 40 நாளாவது ஒரு கோழி அது வளர்ந்து கறியாவறதுக்கா, அது வளர்ந்து பெருசாகி அது நம்ம வெளியில மார்க்கெட்டு கொண்டு போறதுக்கு. அந்த கோழி பண்ணை வைத்திருக்க கூடியவர்கள் பெண்கள் தான், விவசாயிகள் தான், பெண் விவசாயிகள் தானே. இது விவசாயம் சார்ந்த தொழில் தான். ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்புலாம் விவசாயம் சார்ந்த தொழில். அந்த கோழிகளை பண்ணைகளை வைத்திருப்பவர்கள் பெண்கள் தான் அதை பாதுகாக்கிறாங்க. அப்ப இந்த கோழிலாம் வச்சிருந்தா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஒரே சத்தமா இருக்கும். அப்ப என்ன வரும்? பாம்பு வருமா வராதா? பாம்பு வருமா? நாய் நரியெல்லாம் அந்த கோழிய சாப்பிட வருமா வராதாமா? கோழி சத்தம் கேட்டா என்ன ஆகும்? அப்ப அதை சுத்தி என்ன பண்ணும்? பாதுகாத்து அதை பாதுகாக்கணும். அந்த கோழிக்கு தினம் தீவனம் போடணும். ஒரு 40 நாளுக்கு தண்ணி வைக்கணும், தீவனம் போடணும். அதுக்கு நோய் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். இல்ல ஏதாவது நோய் பிடிச்ச கோழியை மார்க்கெட்ல விற்க முடியுமா? விற்க முடியாது. இப்ப இத்தனையும் பாதுகாத்து இவ்வளவு வேலையும் அங்க செஞ்சுட்டு அதுக்கு ஒரு கிலோக்கு எவ்வளவு ரூபாய் தராங்க? 6 ரூபாய். கரெக்ட், 6 ரூபாய். ஆனா அரசாங்கத்துக்கிட்ட போய் எல்லா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களாம். முத்தரப்பு. நீங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தைனா நடத்துங்க, 10 தரப்பு பேச்சுவார்த்தைனா நடத்துங்க, இல்ல 4 தரப்பு பேச்சுவார்த்தைனா நடத்துங்க. அந்த ஒரு கிலோ கறி கோழிக்கு 20 ரூபாய் கொடுங்க, அப்பதான் செலவுக்கு கட்டுப்படி ஆகும். ஏதோ ஒரு ரூபாய் 2 ரூபாய் மகளிருக்கு அது ஊக்கத்தொகையா சம்பளமா கிடைக்கும்னு கேட்டா அது இன்னும் கொடுக்கல. அதாவது விவசாயத்தையும் கண்டுகிறது இல்ல, விவசாயம் சார்ந்த தொழிலையும் கண்டுகிறது இல்ல, விவசாயிகளை சுத்தமாவே கண்டுகிறது இல்ல. அதுதான் இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல இந்த பகுதியில நடந்துட்டு இருக்குது.